శ్రీనివాస్ మంగాపురం శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామివారి బ్రహ్మోత్సవాల్లో 7వ రోజైన శనివారం ఉదయం 8 గంటలకు ఆదిత్య మండలం సూర్యప్రభ వాహనంపై ఖడ్గం గద విల్లు ధరించి శ్రీ సూర్యనారాయణ స్వామి అలంకారంలో భక్తులకు దర్శనమిచ్చారు. వాహన సేవ ముందు గజరాజులు నడుస్తుండగా భక్తజన బృందాలు చెక్క భజనలు కోలాటాలతో స్వామివారిని కీర్తిస్తుండగా మంగళ వాయిద్యాల నడుమ స్వామివారి ఉత్సవం కోలాహలంగా జరిగింది. భక్తులు అడుగడుగునా కర్పూర హారతులు సమర్పించి స్వామివారిని దర్శించుకున్నారు. பரபிரம்மணே நமக. ஜபா குசும சங்காசம் காட்சியப்பியம் மகோத்யதிம் தமோரிம் சர்வ பாபக்லம் பிரணத்தோஸ்மி திவாகரம். இது சூரிய ஸ்துதி. நித்திய கர்மசிஷ்டரான யூர் என்று ஒரு திவ்ய சேத்திரம். அந்த திவ்ய சேத்திரத்தில் தாயாரின் பெயர் வஞ்சுளவல்லி நாச்சியார். அந்த தாயாரின் பெயராலேயே அது நாச்சியார் கோவில் என வழங்கப்படுகிறது. பக்தர்களே, இதற்கு கூட நையாண்டியாக திருமங்கையாள் உலகளந்த பெருமானே துயிலழாய் என்றும் திருவிக்கிரம அவதாரத்தை போற்றி இருக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. அந்த பாசுர வரிகளை நாம் இப்போதைய நாராயண பெருமாளாக பஞ்ச ஆயுதங்களையும் தரித்தவராக நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி சீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷது என்பார்கள். அப்படி பஞ்ச ஆயுதங்களையும் தரித்தவர் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனே சூரிய நாராயணன். அந்த சூரிய நாராயணனே இதோ நமது இந்த கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். ஜயதி ஜயதி சூபக கிருண மிருத தாப சர்வ துக்கஸ்ய ஹர்த்தா அருண கிரண கம்யச்சாதிர் ஆதித்ய மூர்த்திகி பரம பரம திவ்ய பாஸ்கரஸ்தம் நமாமி என்று அந்த பாஸ்கரனை இருகரம் கூப்பி சாதாரணமாக சந்திரனின் கிரணங்களாலேயே நமது வைத்திய சாஸ்திரத்தில் அநேக மூலிகைகள் உற்பத்தியாகி அவை அந்த செமந்தக மணியை கொடுக்கும்படி கேட்டாராம். அந்த செமந்தக மணியின் பெருமை என்னவென்றால், அது கேட்டதையெல்லாம் கொடுக்கும். கற்ப விருட்சகத்தை போல, காமதேனவை போல அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் ஒரு அபூர்வமான நத்திரம். அந்த ஹாரத்தை சத்ரஜித் பெற்றதும் அது காணாமல் போக பகவான் கண்ணனின் மேல் அந்த பழி விழ அவர் அதை தேடிக்கொண்டு போய் பின்பு கோரி தனது அருமை மகளை அவருக்கே கல்யாணம் செய்வித்தான் சத்ராஜித். பக்தர்களே, அந்த சூரிய பகவானை நாராயணனாக எம்பெருமான் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். பாண்டவர்கள் வனவாசத்தில் உள்ளனர். அவர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கிடைக்க வேண்டுமே என்கிற கவலை வியாச பகவானுக்கு. அவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்த சூரியனை தொழும் ஒரு ஸ்லோகத்தை உபதேசித்தாராம். அத்தனை பேரும் அதை சொல்ல சூரியன் பிரத்யட்சமாகி ஒரு அக்ஷய பாத்திரத்தை அளித்தாராம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உணவு வேண்டுமானாலும் அந்த அட்சய பாத்திரம் தரும். காய்கறி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இருந்தாலும் அது கொடுக்கும் பழம்தானே உண்மையான பலன்.